என்விஆரில் மெனுவை கிளிக் பண்ணி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நெட்வொர்க் இதை கிளிக் பண்ணுறேன். அதில் பிளாட்ஃபார்ம் அக்சஸ் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைன் காட்டுது. ரைட் சைடில் வெரிஃபிகேஷன் கோடு, அது பென்சிலை கிளிக் பண்ண அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஓப்பன் ஆகும். கீழே இருக்க கியூஆர் கோடை நான் இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் HiConnect அந்த அப்ளிகேஷனை டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் நவ் அதை கிளிக் பண்ணுறேன். பெர்மிஷன் கேட்குது, அக்ரி அதை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ரீஜன் இந்தியா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு, அதை ஓகே பண்ணுறேன். லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அதை இப்போ கிளிக் பண்ணுறேன். மொபைலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம், இமெயில் வச்சு லாகின் பண்ணலாம். ரெஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணுறேன். அக்ரி இந்தியா 91 அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அதை கொடுத்து மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வரும், அதை கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்து அது கீழே பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அதை நம்ம வந்து இதில் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய மொபைல் நம்பரை வச்சு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகிட்டு ஆட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஆட் டிவைஸ் அதை இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ஸ்கேன் கியூஆர் கோடு அதை இப்போ கிளிக் பண்ணுறேன். பெர்மிஷன் கேட்குது, பெர்மிஷனுக்கு அலோவ் பண்ணுறேன். கீழே ஆல்பம் என்னோடய மொபைலில் இருக்க ஃபோட்டோவை கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். சர்ச் ஆகுது, ஆட் ஆகிட்டு இப்போது அந்த கியூஆர் கோடுக்கு மேலே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு மேலே இருந்திருக்குமா, அந்த வெரிஃபிகேஷன் கோடை இப்போ டைப் பண்ணுறேன். சரியாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், நெக்ஸ்ட்டு கொடுக்க ஆட் ஆகிட்டு. இப்போது என்னோடய என்விஆரில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ஐபி கேமராவும் என்னோடய மொபைலில் ப்ளே ஆகிட்டுருக்கு.